இந்த பொண்ணுங்க வெளியில கிளம்பி போகும்போது அந்த இடத்துல வந்து அக்கா கேக்குறாங்க எங்கம்மா போறீங்கன்னு. அப்ப பொண்ணுங்க சொல்றாங்க நாங்க ஹோட்டல்ல பிரியாணி சாப்பிட போறோம்னு. அப்ப அக்கா சொல்றாங்க பிரியாணி சாப்பிடறதுக்கு எதுக்கு வெளியே போறீங்க, நான் பண்ணி தானே, வீட்டுக்குள்ள போங்கன்னு சொல்லிட்டு பொண்ணுங்களை அனுப்பிட்டு காய்கறிகள் வாங்குறதுக்காக போயிடுறாங்க. இந்த பக்கமா அந்த பொண்ணுங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி சொல்றாங்க உங்க அக்கா எங்களை வெளியில எங்கேயும் அனுப்புறாங்கல்ல, என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது ஹஸ்பண்ட் சொல்றாரு அக்கா சொல்றது கேளுங்க, எல்லாம் உங்க நல்லதுக்கு தான் சொல்லுவாங்கன்னு சொல்லும்போது இந்த பொண்ணுங்க எல்லாம் சொல்றாங்க இவெல்லாம் ஒரு அக்கா, இவ பேச்ச கேட்டு நாங்க வீட்டுல இருக்கணுமான்னு சொல்லிட்டு ஷாப்பிங் கிளம்பி போகும்போது அந்த அம்மா வந்து கேக்குறாங்க எங்கம்மா போறீங்கன்னா. அப்ப அந்த பொண்ணுங்க சொல்றாங்க நாங்க ஷாப்பிங் போறோம், நீயும் வாரியான்னு சொல்லிட்டு இந்த அம்மாவை திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த அம்மா ரொம்பவே கவலைப்பட்டு அவங்களோட தம்பிகளுக்கு கால் பண்ணி சொல்றாங்க புதுசா கல்யாணமானவங்க, அதனால வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வாங்கப்பான்னு சொல்லும்போது பசங்களும் சரின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சில நாட்கள் கழிச்சு பசங்க வீட்டுக்கு வராங்க. வந்தவங்க அக்கா எங்கன்னு சொல்லும்போது இந்த பொண்ணுங்க சொல்றாங்க நாங்க எவ்வளவோ எடுத்து சொன்னோம், ஆனா உங்க அக்கா கோவிச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லும்போது பக்கத்து வீட்டுக்கார பையன் வந்து சொல்றான் இவங்க சொல்றது போய், இவங்க தான் வீட்டை விட்டு துரத்தி அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த சொல்றான். அதாவது இந்த பொண்ணு ட்ரெஸ் அயன் பண்ண சொல்லும்போது இந்த அம்மாவும் ட்ரெஸ் அயன் பண்ணி இருக்கும்போது இந்த பொண்ணு சொல்றா எனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வாங்கன்னு. அதுக்கப்புறம் அந்த அம்மா அயன் பண்றதை நிறுத்திட்டு டீ போட எடுத்துட்டு வரும்போது இந்த பொண்ணு அந்த ட்ரெஸ்ஸை வந்து அயன் பாக்ஸ்ல வச்சு பொசிக்கிட்டு அடியே பாவி என் ட்ரெஸ்ஸை பொசிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா மேல பழிய போட்டு அந்த அம்மாவோட கையிலேயே அயன் பாக்ஸை வச்சு சுடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா அழுதுக்கு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்கார பையன் வந்து கேட்கறான் என்னமாச்சுன்னு. அப்ப அந்த அம்மாவும் அயன் பாக்ஸ் சுட்டுருச்சுப்பான்னு சொல்லும்போது அந்த பையன் இந்த அம்மாவோட கைக்கு மருந்து போட்டுக்கிருக்கான். இதெல்லாம் பாத்துக்கிட்டு அந்த பொண்ணுங்க உடனே வெளியில போயிட்டு கதவை மூடிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவங்களை கூப்பிட்டு எங்க வீட்டுல தப்பான விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த அம்மாவை வந்து அசிங்கப்படுத்துறாங்க. இத பாத்துக்கிட்டு அந்த அம்மா ஏமா இப்படி பண்றீங்க, அவன் என் தம்பி மாதிரின்னு சொல்லும்போது இந்த பொண்ணுங்க சொல்றாளுங்க உன்ன மாதிரி கேவலமான பொம்பளை எங்க வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அம்மாவை வீட்டை விட்டு துரத்தின்னு போயிடுறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அந்த பசங்க நீங்க எல்லாம் பொம்பளைகளே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகளை அடி அடின்னு அடிச்சுட்டு அழுதுகிட்டே இந்த பசங்க அக்காவை தேடிட்டு போறாங்க. அப்படி போனா அந்த அம்மா ஒரு கோயில்ல ரொம்ப சுகமா இருக்காங்க. உடனே இந்த பசங்க அக்காவோட கையில இருக்க காயத்தை பார்த்துட்டு கதறி அழுதுட்டு வீட்டுக்கு வாக்கான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்ப அந்த பசங்களோட மனைவிகள் சொல்றாங்க எங்களை மன்னிச்சிருங்க, இனிமே அந்த தப்ப பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது அக்கா சொல்றாங்க நம்ம எல்லாம் ஒரே குடும்பமா சந்தோஷமா இருப்போம்னு நினைச்சேன், ஆனா உங்களுக்கு நான் இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கல, அதனால உங்க கணவன் கூட நீங்க ரொம்ப சந்தோஷமா இருங்கம்மா, நான் இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா அங்க இருந்து வந்துடுறாங்க.